வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 14 அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, சிறையிருப்பை திருப்பும் பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். என கண்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பின் அனுபவத்தையும் கர்த்தர் களிப்பாய் மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் மன நோவையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். அநேகருடைய வார்த்தைகள் உங்களை உடைத்து கொண்டிருக்கலாம். ஒரு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒன்று தொலைந்து போன அனுபவம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? நான் நெருக்கப்படுறேனே, மனிதன் என்னை உடைக்கிறானே, என்னை அடிமைப்படுத்துகிறானே, என்னை கொத்தடிமையாய் வேலை வாங்கி கொண்டிருக்கிறானே, நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன், நான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேன், அதிலிருந்து என்னால வெளியில வர முடியல. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒடுக்குங்கள்? ஏன் இந்த வாழ்க்கையில இந்த நெருக்கங்கள்? ஏன் இந்த வாழ்க்கையில சுமைகள் என்னால தாங்க முடியல, சுமக்க முடியல என்று சொல்லி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அங்கலாய்ப்போடு கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுறார். உங்க சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். எந்த மனுஷன் உங்களை சிறையிருப்புக்குள்ள வைத்திருக்கிறானோ, கர்த்தர் அந்த மனுஷனுடைய கண்கள் காணும்படி நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியாய், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்திருக்கும்படி உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்க வாழ்க்கையில இழந்து போன மகிழ்ச்சியையும் இழந்து போன சந்தோஷத்தையும் இழந்து போன நன்மைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி களிப்புள்ள ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. மனிதரால் மறக்கப்பட்டிருக்கலாம், மனிதனால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், மனிதனால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இயேசு உங்களை காண்கிறார். இயேசு உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். அவர் உன் சிறையிருப்பை திருப்ப போகிறார். சிறையிருப்புக்குள்ள இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க போகிறார். படுகொலியில கிடக்கிற உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க போகிறார். பள்ளத்துக்குள்ளே கிடக்கிற உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க போகிறார். மனிதனுடைய கைப்பிடிகளிலே சிக்கி தவிக்கிற உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க போகிறார். உங்களுக்கு களிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உன்னை கைவிட மாட்டார். அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆலயத்துக்கு தவறாம போங்க, ஆண்டவரோடு பேசுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை சிறையிருப்பை திருப்புகிற தேவன், எந்தெந்த சிறையிருப்பும் பிள்ளைகளை வாட்டி கொண்டிருக்கிறதோ, வதைத்து கொண்டிருக்கிறதோ, அளவைத்து கொண்டிருக்கிறதோ, அதிலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை களிப்பை கொடுத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எத்தனை பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நிலைமையெல்லாம் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.